அந்த காக்கை தினமும் ஒரு வணிகர் வீட்டில் வந்து உட்காரும். அப்போது அந்த வணிகர் அவருக்கு அந்த காக்கைக்கு தினமும் உணவிடுறாரு. அது வந்து அது சாப்பிடுது. நாளாக நாளாக அதோட குணம் மாறிப்போகுது. தனக்கு உணவு எளிதில் கிடைக்கிறதுனால அந்த காக்கை வந்து பக்கத்தில் இருக்கிற மற்ற காக்கைகளுக்கெல்லாம் இடம் கொடுக்காம தானே வந்து உணவை எடுத்துக்கணும் அப்படின்னு எடுக்க ஆரம்பிக்குது. அந்த காக்கைகள் எல்லாம் விரட்ட ஆரம்பிக்குது. கொஞ்ச நாள் ஆக ஆரம்பித்தோடனே இந்த இடத்துக்கே தான் தான் அரசன் அப்படின்ற மாதிரி, ஏன்னா அது ஒரு பெரிய ஆலமரத்துக்கு பக்கத்தில் வாழ்ந்துட்டுருக்கு. அந்த ஆலமரமும் அதை சேர்ந்த எல்லாமே அரசன் அப்படின்ற நினைப்பில் அந்த காக்கை இருக்குது. மற்ற எதையும் அண்ட விடாமல் அது ரொம்ப கர்வத்தோட வாழ்ந்துட்டு இருக்கு. ஏன்னா அதுக்கு ரொம்ப கோபம் வருது. எதுக்கெடுத்தாலும் எல்லார் பறவைகள்கிட்டையும் கோவப்படுது. இது இப்படி நடந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அந்த வழியாக ஒரு அன்னப்பறவை, ரொம்ப அழகான அந்த அன்னப்பறவை வந்து ரொம்ப தூரத்துலேருந்து பறந்து வருது. அதுக்கு களைப்பாக இருக்கிறதுனால சரி இந்த மரத்தில் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த மரத்தில் வந்து இது உட்காருது. அப்போ இந்த காக்கை என்ன பண்ணுது, யார் நீ என் மரத்தில் வந்து உட்கார்ற அப்படின்னு சொல்லி அதுக்கிட்ட ரொம்ப கோவப்படுது. அன்னத்துக்கு ரொம்ப இதாக இருக்குது. என்னடா இது, ஒரு மரம் தானே, இதில் வந்து உட்காரத்துக்கு இந்த காக்கை இவ்வளோ கோவப்படுது அப்படின்னு. நான் தான் இதோட அரசன், நீ என்கிட்ட இங்கே வந்து கேட்காம உட்காரக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப இது. சரி நாம் இந்த இடத்துல இருக்க வேணாம்னு அன்னப்பறவை பறக்க போகும்போது, நீ என்ன பார்க்கறதுக்கு வெள்ளையாக இருந்துட்டா நீ பெரிய ஆளா, நீ என்னோட போட்டி போட்டு பறக்க முடியுமா, நான் எவ்வளவு தூரம் வேணாலும் நான் பறந்து வருவேன், நீ அன்னப்பறவை உன்னால் பறக்க முடியாது, நீ போட்டிக்கு தயாரா அப்படின்னு கேட்குது. அன்னப்பறவை வந்து இதுக்கு ரொம்ப ஆணவமும் சினமும் அதிகமாக இருக்குது, இதை நம்ம குறைக்கணும் அப்படின்னு சரி அப்படின்னு ஒத்துக்குது. 2 பேரும் பறக்கிறாங்க. ரொம்ப தூரம் காக்கை வந்து மேலே பறந்து கீழே இறங்கி அப்படின்னு வித்தியாசமாக பறந்து போகுது. ஆனால் அன்னப்பறவை ஒரே நேர்கோட்டில் பறக்குது. இப்படி போய்கிட்டே இருக்காங்க. ரொம்ப தூரம் போகும்போது காக்கையால் கொஞ்சம் தூரத்துக்கு மேலே பறக்க முடியல. ஏன்னா காக்கை ஒரு குறிப்பிட்ட அளவு தான் பறக்கும், அதால் பறக்க முடியலை. ஆனால் அன்னப்பறவை பறந்துக்கிட்டு இருக்கு. இப்போது காக்கை என்ன பண்ணுது, சரி தன்னால் பறக்க முடியல, மறுபடியும் கீழே இறங்கி நம்ம சும்மா இறங்குற மாதிரி இறங்கி திரும்பி பறக்கலான்னு அது இறங்குறது ஒரு கடல் மட்டத்தில் இறங்கிடுது. இறங்கும்போது அந்த அலையால் அடித்து கடலில் விழுந்துடுது காக்கை. அதால் தத்தளிக்கும் போது அன்னப்பறவை வந்து என்ன பண்ணுது, பார்க்குது என்ன நடக்குது அப்படின்னு. அப்போ தான் காக்கைக்கு புரியுது, அன்னமே என்னை எப்படியாவது காப்பாற்றிரு, என்னுடைய தேவையில்லாத கோவத்தாலையும் ஆணவத்தாலையும் நான் அழிவு நிலைக்கு நான் வந்துட்டேன், எப்படியாவது என்னை காப்பாற்று அப்படின்னு கேட்குது. அன்னப்பறவை சிரிச்சுக்கிட்டே சொல்லுது, நம்மளோட சினம்ங்கிறது நம்மளையும் நம்மளை சுற்றி இருக்கிறவர்களையும் அழிக்கும் அப்படின்னு சொல்லுது. ஏன்னா நீ இதுவே உன்னோட வேற ஏதாவது ஒரு பறவை போட்டிட்டு இருந்தா அந்த பறவையும் அழிஞ்சிருக்கும், நீனும் அழிஞ்சிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அந்த காக்கையை காப்பாற்றி கொண்டு வந்து அதே மரத்தில் விட்டுட்டு போகுது. இப்போ காக்கை ரொம்ப நன்றியோட இனி நான் அப்படி இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த உணவு மற்ற விஷயங்களை அது பங்கிட்டு ரொம்ப ஆனந்தமாக